Dama? Okay. So in this class we are going to see highest common factor. Okayங்களா? So highest common factor which means என்ன சொல்றாங்க அப்படினா HCF. அது எப்படி சொல்வாங்க? HCF அப்படிங்கறத சொல்வாங்க. ஓகேங்களா? So highest common factor எப்படி ஒரு நம்பருக்கு வந்து ஐடென்டிஃபை பண்றது, ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேங்களா Dama? சரி ஓகே. So factor அப்படினா உங்களுக்கு புரிஞ்சிச்சுடா Dama? So factorனா என்னது? ஏதாவது ஒரு நம்பர் அவங்க கொடுத்துருவாங்க. சோ அந்த நம்பர் என்னென்ன டேபிள்ஸ்ல எல்லாம் வரும் அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதா ஃபேக்டர் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அப்படிதானடாமா? சோ ஓகே. வாட் ஆர் ஆல் தி prime numbers டாமா? prime numbersனா நம்ம என்ன பார்த்தோம்? வாட் ஆர் ஆல் தி prime numbers? 3 5 7 11 13 etc. So these are called as the prime numbers. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த prime numbersையும் இந்த factorsையும் கம்பைன் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ which is called as a prime factorization. சோ என்ன சொல்றாங்க? prime factorization. ஒண்ணுமே இல்லடாமா. ஓகேங்களா? சோ ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். இப்போ கொடுத்திருக்க given நம்பருக்கு நம்ம என்ன மட்டும் கண்டுபிடிக்க போறோம் அப்படினா prime numbers தான் இருக்கணும். அது அதோட factors தான் இருக்கும். ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். ஓகே? So first இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா we use the short division method. That method is called as a short division method. How we call it Rama? Short division method அப்படினு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அது எப்படி அப்படிங்கறத பாத்துப்போமா Rama? சோ division மாதிரி தான். எக்ஸாக்ட்லி இது எப்படி இருக்கும் அப்படினா division மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா என்ன இருக்கும் அப்படினா கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? சோ எப்பவும் போல as usual division நம்ம எப்படி போடுவோம்? இப்படி போடுவோமா? சோ பட் இந்த ஷார்ட் டிவிஷன் மெத்தட் நம்ம எப்படி போடுவோம் தெரியுமா? LCM ல போடுவோம். ஓகேங்களா? ஓகே? ஓகே. சோ இந்த நம்பர் என்னதுடாமா? 36. ஓகேங்களா? சோ டிவிஷன்ல என்ன பண்ணிடுவாங்க? they give the dividend கொடுத்துருவாங்க, டிவிசர் கொடுத்துருவாங்க. அப்படிதானடாமா? சோ 36 ஐ 2 ஆல டிவைட் பண்ணுங்க, 36 ஐ 3 ஆல டிவைட் பண்ணுங்க அப்படிங்கறத அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. சோ பட் இந்த this method இந்த மெத்தட் என்ன பண்ண மாட்டாங்க அப்படினா அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? we only find out that one. ஓகேங்களா? நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிருந்தோம்? ஃபர்ஸ்ட் divisibility rules வந்து லேர்ன் பண்ணிருக்கோம். அப்படிதானடாமா? சோ இப்போ 36 மிஸ் நான் போன கிளாஸ்ல கேட்டிருந்தேன். ஓகேங்களா? 6ங்கற நம்பர் என்னென்ன டேபிள்ஸ்ல எல்லாம் வரும் சொல்லிருந்தேன்லடாமா? சோ அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? 1 டேபிள்ல வரும் மிஸ், 6 டேபிள்ல வரும், 2 டேபிள்ல வரும், 3 டேபிள்ல வரும்னு சொல்லி டக்கு சொன்னீங்க. அப்படிதானடாமா? சோ அப்படிங்கறப்ப 36 அப்படிங்கற நம்பர் இருந்துக்கிட்டு கொஞ்சம் வந்து லார்ஜா இருக்கு. ஓகேங்களா? சோ அப்படிங்கறப்ப நம்ம எல்லா டேபிளையுமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படினா சொல்லி பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்படிதானடாமா? சோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படினா we use this method. இந்த மாதிரி மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படினா we can easily find out the what are all the factors of 36. என்னெல்லாம் factors அப்படிங்கறத நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களாடாமா? சோ இப்போ 36 இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே 36 the last digit is 6. என்னவா இருக்கு? லாஸ்ட் டிஜிட் 6 ஆ இருக்கு. சோ லாஸ்ட் டிஜிட் 6 ஆ இருந்தா அது எந்த டேபிள்ல வரும்? சூப்பர். எந்த டேபிள்ல வரும்? 2 டேபிள்ஸ்ல வரும். அப்படிதானடாமா? சோ எந்த டேபிள்ல வரும்? 2 டேபிள். அப்ப 2 என்ன பண்ணனும்? சைடுல எழுதணும். ஓகேங்களா? ஓகே. அப்ப என்ன பண்ணனும்? டிவைட் பண்ணனும். சோ எப்படி டிவைட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பவுமே 3 ஆ தான் எடுப்போம். அப்படிதானடாமா? ஃபர்ஸ்ட் டைம் 3 தான் எடுப்போம். நெக்ஸ்ட் இருக்கதா போகும். அப்படிதானே? சோ 3 வர வரைக்கும் 2 டேபிள் சொல்லுங்க. 1 2 is 2, 2 2s are 4. 4 னா என்னது? நம்ம 3 ஐ விட லார்ஜ் நம்பருக்கு போயிடுது. அப்ப நம்ம என்னதான் எடுப்போம்? 1 2 is 2. 1 2 is 2. ஆனா இங்க இருக்கிறது என்ன நம்பர்? It's 3. 3 இருக்கு. ஆனா நம்மளுடைய ஆன்சர் என்னது? 2 தான். ஓகேங்களா? சோ 3 minus 2 என்ன இருக்கும் நம்ம கிட்ட? it's 1. சோ இந்த 1 நம்ம என்ன பண்ணனும்? 6 பக்கத்துல போடணும். ஓகேங்களா? சோ அப்ப இது என்னவா மாறிடுது? 16 மாறிடுது. ஓகேங்களா? சோ நம்பர் என்னவா சேஞ்ச் ஆயிடுச்சுடாமா? it changes to 16. சோ 16 ஆ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ 16 வர வரைக்கும் 2 டேபிள் சொல்லுங்க. 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10, 6 2s are 12, 7 2s are 14, 8 2s are 16. Which means நம்ம என்ன போடணும்? 8 போடணும்.
ஒவ்வொரு டிஜிட்டா என்ன பண்ண ஆரம்பிச்சேன் டிவைட் பண்ண ஆரம்பிச்சேன் 1 2 is 2 ஓகேங்களா சோ போட்டேன் ஆனா இங்க எனக்கு இருக்க நம்பர் என்னது 3 சோ 3 2 எனக்கு என்ன வந்துரும் 1 வந்துரும் ஓகேங்களா சோ அந்த 1 நான் என்ன பண்ணேன் 6 க்கு நியரா போட்டேன் ஓகேங்களா சோ அப்ப 6 என்னவா சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படினா it changes to 16 ஆ சேஞ்ச் ஆயிடுச்சு சோ 16 வர வரைக்கும் மிஸ் வந்து என்ன பண்ணேன் 2 டேபிள்ஸ் ஓகேங்களா சோ 8 2s are 16 ஓகே then சோ இந்த 18 என்ன பண்ணனும் again டிவைட் பண்ணனும் எது வரைக்கும் இந்த டிவிஷன் ஸ்டெப் போயிட்டு இருக்கோ அப்படினா till 1 வரைக்கும் 1 எப்ப வருதோ அது வரைக்கும் என்ன பண்ணனும் அப்படினா அந்த டிவிஷனை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா சோ 18 சோ 18 எந்த டேபிள்ல வரும் again it comes under the table 2 டேபிள்ல வரும் அப்ப திரும்ப என்ன பண்ணனும் 2 சொல்லி போடணும் because of it's end with 8 ஆல முடிஞ்சிருக்கு ஓகேங்களா சோ 2 டேபிள்ல 18 வர வரைக்கும் சொல்லுங்க 9 2s are 18 ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் திரும்பவும் போடணும் ஓகேங்களா சோ 9 இருக்கு 9 எந்த டேபிள்ல வரும் 3 டேபிள்ல வரும் அப்படிதானேடாமா அப்ப 3 டேபிள்ல வரும் 3 டேபிள்ல எப்போ வரும் 1 3 is 3 2 3s are 6 3 3s are 9 அப்ப 3 போடணும் ஓகேங்களா ஓகே then 3 எப்ப எந்த டேபிள்ல வரும் 3 comes under the 3 table only because of 3 is a prime number 3 நமக்கு என்னதுமா prime number அப்படிங்கறப்ப 3 எந்த டேபிள்ல மட்டும் தான் வரும் 3 டேபிள் under 1 டேபிள்ல தான் வரும் ஓகேங்களா சோ அப்ப 3 டேபிள்ல வரும் 3 டேபிள்ல 3 எப்ப வரும் 1 3 is 3 ஓகே சோ நமக்கு இப்ப 1 வந்துருச்சு ஓகேங்களா சோ இந்த process என்ன ஆயிடுச்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகேங்களா சோ these are all the factors of 36 இததான் என்ன சொல்றாங்க 36 உடைய factors சொல்றாங்க சோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படினா இது எல்லாமே நமக்கு என்ன நம்பர் மாதிரி தான் இருக்கும் prime numbers மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா சோ this one is called as a prime factorization சோ அததான் என்ன சொல்றாங்க prime factorization சொல்லி சொல்றாங்க ஓகேங்களாமா சோ 36 க்கு என்னெல்லாம் factors வந்திருக்கு 2 into 2 into 3 into 3 ஓகே புரிஞ்சுச்சாடாமா ஓகேடா சோ எப்படி ஒரு ஷார்ட் டிவிஷன் மெத்தட்ல பண்றதுன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுச்சா சூப்பர் சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இருக்க நம்பர் பார்க்கலாம் ஓகேங்களா சோ now we are going to find out the HCF of 12 24 and 36 ஓகேங்களா சோ நான் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணிருக்கேன் மிஸ் 12 வந்து ஷார்ட் டிவிஷன் மெத்தட்ல பண்ண போறோம் ஓகேங்களா சோ எப்பவும் போல என்ன பண்ணியாச்சு எல் ஷேப்ல போட்டாச்சு 12 ங்கிற நம்பர் போட்டாச்சு சோ ஃபர்ஸ்ட் இந்த 12 ங்கிற நம்பர் எந்த டேபிள்ல வரும்ங்கறத பார்ப்போம் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் நம்ம டிவிசிபிள் டேபிள் 2 யூஸ் பண்ணி பார்க்கலாமா 2 யூஸ் பண்ணா 2 ஓட ரூல் என்னது ஃபைனலா இருக்க டிஜிட் வந்து 2 4 6 8 ல 0 இருக்கும் ஓகேங்களா சோ now we have a number 2 இருக்கு ஓகேங்களா சோ அப்ப கண்டிப்பா இது எந்த டேபிள்ல வரும் 2 டேபிள்ல வரும் போட்டாச்சு 2 டேபிள்ல எப்ப வரும் 12 2 6 are 12 அப்ப நம்ம இதுல என்ன பண்ணனும் 6 போடணும் ஓகேங்களா சோ 2 6 are 12 சோ இப்போ நமக்கு 1 வந்துருச்சா நோ சோ அகைன் என்ன பண்ணனும் டிவைட் பண்ணனும் 6 அகைன் எந்த டேபிள்ல வரும் யா 2 டேபிள்ல வரும் எப்ப வரும் 3 2s are 6 okay then 3 எந்த டேபிள்ல வரும் it's only comes under the 3 table so 3 டேபிள்ல எப்ப வரும் 1 3 is 3 okay so last நமக்கு என்ன வந்துருச்சுடாமா 1 வந்தாச்சு okay which means the process is end ஆயிடுச்சு அர்த்தம் ஓகேங்களா so next நம்ம எந்த நம்பர் போணும் 24 so okay 24 first எந்த டேபிள் வந்து divisible பண்ண ஆரம்பிக்கலாம் last digit is 4 அப்ப கண்டிப்பா it must be divisible by 2 2 ஆல divisible ஆகும் ஓகேங்களா so 2 போட்டாச்சு எப்படி சொல்லி பார்க்கலாமா so first one number எடுத்துக்கோங்க ஓகேங்களா அப்ப 2 2 எப்ப வரும்னா 1 2 is 2 4 yeah 2 2s are 4 ஓகேங்களா so then 12 எந்த டேபிள்ல வரும் yeah it comes under the 2 table எப்ப வரும் 6 2s are 12 okay then 6 எந்த டேபிள்ல வரும் 2 டேபிள்ல வரும் 3 2s are 6 then 3 table 1 okay so 36 we already seen it drama so டக்கு answer பண்ணிடலாம்
பொதுவா இருக்கணும் அந்த ஃபேக்டர். காமன் மீன்ஸ் என்னதுடாமா, பொதுவா இருக்கணும். அட் தி சேம் டைம் அது எப்படி இருக்கணும், ஹையஸ்டாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா 12 கிற நம்பர் போடுங்க. சோ இதுதான் ஃபேக்டர். ஓகே, சோ இந்த நம்பர்ஸ் எழுதுங்க. எப்படி எழுதணும், 2 into 2 into 3. சோ இப்படி தான் எழுதணும். ஓகேங்களா? சோ வேணா பாருங்களேன், 2 2s are 4, 4 3s are 12. நமக்கு ஆன்சர் வந்துருச்சாடாமா? சூப்பர். தென் 24 எழுதுங்க. இதெல்லாம் எழுதிக்கலாமா, 2 into 2 into 2 into 3. 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24, then 36. Okay, 2 into 2 into 3 into 3. Okay, okay. இப்போ நம்ம ஃபேக்டர் எழுதியாச்சு. ஓகேங்களா? சோ ஃபேக்டர் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, காமன். சோ எந்த நம்பர்ஸ் எல்லாம் காமனா இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? சோ 12 ல இந்த 2 காமனா இருக்காடாமா? மூணு பேருக்குமே 2 காமனா இருக்குதா? சூப்பர். இங்கேயும் 2 மூணு பேருக்குமே காமனா இருக்காடாமா? சோ ரவுண்ட் பண்ணி வெச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க 3 இருக்கு, இந்த இடத்துலயும் 3 இருக்கு. 24 also, here 36 also we have a 3. ஓகேங்களா? சோ அப்ப என்ன பண்ணுங்க, இந்த 3 ஐயுமே காமனா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, சோ நெக்ஸ்ட் இருக்க 2 3 நம்மளால எடுக்க முடியாது because of there is no 2 here. 12 வந்து அடுத்து எந்த ஒரு ஃபேக்டருமே கிடையாது. ஓகேங்களா? சோ at the same time 36 லவே என்ன இல்ல, 2 இல்ல. சோ அப்ப அந்த 2 ஐயும் 3 நம்ம என்ன பண்ணிரலாம் அப்படினா we skip பண்ணிரலாம். ஓகேங்களாடாமா? சோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் எந்த நம்பர்ஸ் எல்லாம் காமனா இருக்குங்கறத கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன வேர்ட் கொடுத்திருக்காங்க, they give the word highest. so which is the highest, அப்ப எது ஹையஸ்டா இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஓகேங்களா? சோ எதெல்லாம் ஹையஸ்டா இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேங்களாடாமா? சோ இந்த 3 காமனான 2 க்கு மிஸ் நான் என்ன பண்றேன் அப்படினா I take a only 1 2. ஓகே, ஓகேடாமா? இந்த 3 2 க்கு, இந்த மூணு 2 க்கு பதிலா மிஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரே ஒரு 2 மட்டும் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இன்டு. சோ இங்க மூணு 2 மே காமனா இருக்குடாமா, எனக்கு ஒரு 2 போதும். ஓகேங்களா? சோ 1 2 இன்டு. சோ நெக்ஸ்ட் 3 3 பதிலா I take a only 1 3. ஓகே, சோ now you tell the answer டாமா. 2 2s are 4, 4 3s are 12. So now we get the answer 12. ஓகேங்களா? so which means என்னடாமா சொல்றாங்க, the HCF of 12 24 36 is 12. ஓகேங்களா? so miss நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், ஃபேக்டர் மீன்ஸ் என்ன அப்படினா எக்ஸாக்ட்லி டிவைட் பண்ணனும். கொடுத்திருக்க நம்பர் என்ன பண்ணனும் அப்படினா எக்ஸாக்ட்டா டிவைட் பண்ணிட்டு நமக்கு ரிமைண்டர் என்ன வரும் அப்படினா 0ங்கிறது வரும். ஓகேங்களா? சோ அத தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா ஃபேக்டர் அப்படி சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? சோ சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படினா 6க்கு நம்ம ஃபேக்டர்ஸ் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன டேபிள்ஸ்ல எல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அப்படிதானே, நம்ம 3 டேபிள்ல வருது, 2 டேபிள்ல வருது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். சோ 3 டேபிள்ல 6 வந்துச்சுனா நமக்கு ரிமைண்டர் நமக்கு என்ன வரும், அந்த 6 3 ஆல் டிவைட் பண்ணிடலாமா? 2 3s are 6. சோ நமக்கு ரிமைண்டர்